ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி பீட்ரூட் வச்சு ரொம்பவே சூப்பரான ஒரு டேஸ்டான டிசர்ட் ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது நம்ம பீட்ரூட் வச்சு செய்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. அது மட்டும் இல்லைங்க, வாயில் வச்சோன்னே அல்வா மாதிரி கரைஞ்சு போகக்கூடியது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். வாங்க அந்த டேஸ்டான ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு பீட்ரூட்டை பீல் ஆஃப் பண்ணிக்கோங்க. பீல் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க. நீங்கள் பொடி பொடியாக நறுக்கிட்டு போடுறத விட இந்த மாதிரி துருவி வச்சுக்கிட்டிங்கன்னா பீட்ரூட் சீக்கிரமே வெந்துடும். அதனால் இந்த மாதிரி நல்லா துருவி வச்சுக்கோங்க. பெரிய ஸ்லைசர் வச்சு நல்லா துருவிக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ இதில் காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ரொம்ப இருக்கக்கூடாதுங்க. காய் முங்குற அளவுக்கு இருந்தால் போதும், இல்லை காயோட முக்கால்வாசி அளவு தண்ணி இருந்தால் போதும். தண்ணி நிறைய ஆயிடுச்சுன்னா குக்கிங்கோட ப்ராசஸ் ஜாஸ்தியாகும். அதனால் தண்ணியோட அளவு பார்த்துக்கோங்க. இப்போ காய் நல்லாவே வெந்துருச்சு. வெந்தாலுமே தண்ணி அதில் இருக்க பாருங்கள், அதை ஃபில்டர் பண்ண வேண்டாம். காய் வெந்துருச்சான்னு சொல்லிட்டு கையில் எடுத்து லைட்டாக நசுக்கி பார்த்திங்கன்னா நல்லா நசிஞ்சு வரணும். அந்த மாதிரி பதம் வந்தோடனே காயை ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் மிக்சியில் போட்டு அரைக்கும் போது அந்த தண்ணியோடு சேர்த்து அரைக்க வேண்டாங்க. வெறும் காய் மட்டும் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடுங்க. மிக்சியில் போடும்போது லைட்டாக ஆற வச்சுட்டு போடுங்க. இதில் காய் நல்லா அரைப்படுறதுக்காக கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். ஃபுல் தண்ணியை ஊற்றினோன்னா தெரிச்சு வந்துடும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் பாருங்கள், அரைச்சி எடுத்துட்டேன். கையில் எடுத்து பார்த்தோன்னா கொஞ்சம் கூட திப்பியே இருக்கக்கூடாது. நல்லா வலுவலுன்னு இருக்கணும். பாருங்கள், நல்லா பியூரி மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரி இருக்கணும். கையில் எடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட திப்பியே இல்லை. நல்ல பேஸ்ட்டாக அரைஞ்சிருச்சு. இதுதான் கரெக்டான பதம். இப்போ இதை நம்ம செய்கிறதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம். இதை நான்ஸ்டிக் கடாயில் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைனா இரும்பு கடாய் இருந்தால் அதை எடுத்துக்கோங்க. இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் கொஞ்சமாக தண்ணி இருந்ததில் அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். அது ரெண்டும் மிக்ஸ் ஆகி லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துடலாம். இன்றைக்கி நான் 1/4 கிலோ பீட்ரூட் எடுத்துருக்கிறேன்னா 1/4 கிலோ அளவு சர்க்கரை சேர்த்துருக்கிறேன். இந்த ஸ்வீட் போதுமானதாக இருக்கும். உங்களுக்கு சர்க்கரை டேஸ்ட் இன்னும் நல்ல ஸ்வீட்டாக தித்திப்பாக வேணும்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு 50 கிராம் சேர்த்துக்கோங்க. இது சர்க்கரை சேர்த்தோன்னே இன்னுமே கொஞ்சம் நல்லா கரைஞ்சி வர ஆரம்பிக்குங்க. அதாவது ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இந்த டைமில் ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம்லேயே ஹை ஃப்ளேம்லேயே மாற்றி வச்சு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இது நல்ல ஒரு பைண்டிங் ஏஜெண்ட்டாக வர்றதுக்காக இது கூட 2 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாம். நீங்கள் எடுக்கிற காயை பொறுத்து கார்ன்ஃப்ளவரோட குவான்டிட்டியும் மாறுங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கெட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. இதை நம்ம கொதிச்சுக்கிட்டு இருக்கிற பீட்ரூட் ஜூஸோடு சேர்த்துடலாம். நீங்கள் ஃபஸ்ட்டே வேக வைக்கும்போதே தண்ணியோட அளவு கொஞ்சம் கம்மியாக வேக வச்சிங்கன்னா தான் இது செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வேலை முடியும். தண்ணியோட அளவு ஜாஸ்தியாக வச்சு நீங்கள் வேக வச்சிங்கன்னா இது ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரதுக்கு ரொம்பவே டைம் ஆகும். அது மட்டும் இல்லை, பீட்ரூட் நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்கிறதுனால இது பீட்ரூட் வேக வச்சதுக்கப்புறமா செய்கிற ப்ராசஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். அது நல்லா திக்காக வரணும், அதுக்கு மட்டும்தான் டைம் எடுக்கும். மற்றபடி இது வேலை ரொம்ப ஈஸிங்க. பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செய்திடலாம். இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவரை சேர்த்தோன்னே லைட்டாக கெட்டிப்பட ஆரம்பிக்கும். இந்த டைமில் நீங்கள் கைவிடாமல் கலரிக்கிட்டே இருக்கணும். இது கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கிற நேரத்தில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் வாசனைக்காக. இது இந்த மாதிரி லைட்டாக லம்ஸாக வரும்போது கொஞ்சம் கலரும் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். அதாவது பீட்ரூட் கலர்லேருந்து இன்னுமே டார்க்காக ஆரம்பிக்கும். ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இது கடையில் ஒட்டவே கூடாதுங்க. நம்ம அல்வா எடுப்போம்ல, அந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இப்போ இன்னுமே கொஞ்சம் லிக்விடாக இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் திக்காகி வரணும். இதுக்கு அடுத்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நல்லா திக்காகி வந்துடும். இப்போ லைட்டாக ஒட்டி வருதில்ல, நம்ம இந்த மாதிரி எடுத்து விடும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரணும். அதுதான் கரெக்டான பதம். இந்த ஸ்வீட்டை காய்கறி சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி அடிக்கடி செய்து தரலாம். இது பீட்ரூட் மட்டும் வச்சும் இல்லைங்க, கேரட் வச்சுமே இந்த மாதிரி செய்யலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இன்னுமே கொஞ்சம் லிக்விடாக இருக்குது. இது இன்னுமே கொஞ்சம் திக்காகி வரணும். இது
இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. தண்ணியோட அளவு மட்டும் நீங்கள் கரெக்டாக வச்சிட்டிங்கன்னா இது செய்கிறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் செய்து முடிச்சிடலாம். இதை கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருந்திங்கன்னா கட்டிப்படாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம முதல்ல எடுத்து விட்டப்போ நல்லா ஓடி வர்ற மாதிரி இருந்தது. இப்போ எடுத்து விட்டோன்னா பாருங்கள், அது ஒட்டுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுதில்ல. இந்த மாதிரி தான் இருக்கணும். இதை ஆற வைக்கும்போது இன்னுமே நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் ஆற வச்சு எடுத்துடலாம். ஆறுனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நல்லா திக்காகி வந்திருக்கும். இது ஒரே ஈவனான ஷேப்பாக வர்றதுக்காக கரண்டி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குழிக்கரண்டி வச்சு ஒரு ஷேப் எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக வரும். மேலே இருக்கிற எக்ஸஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு கையில் லைட்டாக எண்ணெயோ இல்லை தண்ணியோ தடவிட்டு கரண்டியில் கர்வ் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு அழகான ஷேப்பில் வந்துடும். இதை லைட்டாக டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணும்போது ரொம்ப ஒரு அழகான ஷேப் கிடச்சிரும். இது உங்கள் இஷ்டம் போல் எந்த மாதிரி ஷேப்பில் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி சர்க்கிள் ஷேப்பில் எடுத்துருக்கிறேன். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செய்து கொடுக்கும்போது ரொம்பவே பிடிக்கும். எடுத்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை டெசிகேட்டட் கோகோனட் வச்சுருக்கிறேன். அதில் லைட்டாக பரட்டி எடுத்துடலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. இதை நம்ம பீட்ரூட்டில் செஞ்சோன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பார்க்குறதுக்குமே நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை பிரித்து சாப்பிட்டோன்னா வாயில் வச்சோன்னே கரைஞ்சிடுங்க. அவ்வளவு சூப்பராக இருக்கும். இது கூட டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துருக்குறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் செரி வச்சு கூட ட்ரை பண்ணலாம். இல்லை வெறுமனே இந்த மாதிரி கூட செய்யலாம். இல்லை இது கூட நட்ஸ் கூட வச்சு சர்வ் பண்ணலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். காய்கறியே வேண்டான்னு சொல்கிற அடம் பிடிக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி டெசர்ட் ரெசிப்பியாக செய்து கொடுத்திங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்டான ஒரு ஹெல்த்தியான டெசர்ட் ரெசிபி நம்ம ரொம்ப ஈஸியாக செய்துட்டோம். ஜஸ்ட் 20 மினிட்ஸ்லேயே செய்து முடிச்சிட்டோம். அது மட்டும் இல்லைங்க, இது செய்கிறதுக்கு நம்ம ஒரு துளி எண்ணெய் கூட யூஸ் பண்ணல. ஒரு துளி எண்ணெயோ நெய்யோ எதுவுமே யூஸ் பண்ணாமல் ரொம்ப சாஃப்டாக செய்திருக்கிறோம். பாருங்கள், இதை ஸ்பூன் வச்சு கட் பண்ணோன்னா எவ்வளோ அழகாக ஸ்மூத்தாக வருதுன்னு சொல்லிட்டு. எடுத்து வாயில் வச்சோன்னா அல்வா மாதிரி வழுக்கிட்டு போயிருங்க. டேஸ்ட்டும் அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த டேஸ்டான ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.